நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பளபளக்கிற பகலானி, படபடக்கிற அகலானி, அனலடிக்கிற துகிலானி, நகலின் நகலானி, மழையடிக்கிற முகிலானி, திணறடிக்கிற திகலானி, மணமயக்கிற அகலானி, முல்லா மலராணி. சூடாக இல்லாவிட்டால் ரத்தத்தில் வேதம் இல்லை, சேட்டைகள் இல்லாவிட்டால் இனிமை இல்லை. கூட்டை தான் தாண்டாவிட்டால் வண்ணத்து பூச்சி இல்லை, வீட்டை நீ தாண்டாவிட்டால் வானமே இல்லை. வானவில்லை போலே இளமயடா, தினம் புதுமயடா, அதை அனுபவிடா. காலகாலமாக பெருசுங்கடா, ரொம்ப பழசுங்கடா, நீ முன்னே முன்னே பாடா பாடா. பளபளக்கிற பகலானி, அனலடிக்கிற துகிலானி, அனலடிக்கிற துகிலானி, நகலின் நகலானி, மழையடிக்கிற முகிலானி, திணறடிக்கிற துகிலானி, மணமயக்கிற அகலானி, முல்லா மலராணி. எட்டி தொடும் வயது இது, ஒரு வெட்டு கத்தி போல் இருக்கும். அதிசயம் என்னவென்றால் அதில் இரு பக்கம் கூறிருக்கும். கனவுக்கு செயல் கொடுத்தால் அந்த சூரியனில் செடி முளைக்கும். உள்ளங்களை அடக்கி வைத்தால் தினம் புது புது சுகம் கிடைக்கும். மாணி உன்னேணி என்று காமி, பல இன்பம் மல்லி சேர்த்து ஒரு மூட்டை கட்டி வாணி வாணி. பளபளக்கிற பகலானி, அனலடிக்கிற துகிலானி, அனலடிக்கிற துகிலானி, நகலின் நகலானி, மழையடிக்கிற முகிலானி, திணறடிக்கிற திகிலானி, மணமயிக்கிற அகலானி, முல்லா மலராணி. சூடாக இல்லாவிட்டால் ரத்தத்தில் வேகம் இல்லை, சேட்டைகள் இல்லாவிட்டால் இனிமை இல்லை. கூட்டைத்தான் தாண்டாவிட்டால் வண்ணத்து பூச்சி இல்லை, வீட்டை நீ தாண்டாவிட்டால் வானமே இல்லை. வானவில்லை போலே இளமயடா, தினம் புதுமயடா, அதை அனுபவிடா. காலகாலமாக பெருசுங்கடா, நம்ம பழசுங்கடா, நீ முன்னே முன்னே பாடா பாடா. டக்ளஸ் சார் சொல்லுங்க சார். லவ்லி பெர்ஃபார்மன்ஸ். ஐ திங்க் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா நீங்கள் எப்போ மேடைக்கு வந்தாலும் உங்களோட சிரிப்புக்காகவே நான் ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்ணியிருக்கேன். ரியலி வண்டர்ஃபுல் ஸ்மைல், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களை பார்த்தாலே. அண்ட் நைஸ் ஜாப் அந்த சாங், வெரி நைஸ், ரொம்ப நல்லா பாட்டீங்க. டக்ளஸ் சார் பேசிக்கலாக பார்க்கும்பொழுது யதார்த்தமாக நல்லா சிங்கிங், உங்களோட கான்ஃபிடென்ட்டாக ஸ்மைலிங் நீங்கள் பாடினது எல்லாம் இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. கொஞ்சம் மியூசிக்குள்ளே இறங்கி போய் பார்த்தோம்னா சில நோட்ஸ் இன்னும் பர்ஃபெக்ட் பண்ணி பாடினீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்திருக்கும். நீங்கள் எவ்வளோ டைம் குருஜியோட ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்கு முடிஞ்சது, இல்லை அவருக்கு உங்களோட ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. இல்லை சார், டைம் இருந்தது, என்னால் தான் அதுக்கு அந்த நோட்ஸை விளங்கிக்க முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சோ? இல்லை சில சமயம் அவங்களோட பாடும்பொழுது வரும், வீட்டில் போய் தனியாக பாடும்போது திரும்ப தப்பாக ப்ராக்டிஸ் ஆகிடும். என்ன நடந்ததோ தெரில. அந்த அந்த இடம் பாடிக்காம இந்த கடைசி இது நீ முன்னே முன்னே வாடா வாடா சரியா இருக்கா? தப்புன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் ஐ வில் நாட் சே ராங், பர்ஃபெக்டாக இல்லை. அந்த நோட்ஸ் இன்னும் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா இவ்வளோ தூரம் நீ இம்ப்ரெசிவாக பாடுறது அதுலேயும் அழகாயிடும் இல்லை? அதே மாதிரி சரணத்தில் ஒரு இடம் இருக்குது, பல்லவிலே இன்னொரு இடத்துல கூட அந்த நோட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ரன்னிங்காக இருக்கிறதெல்லாம் கரெக்டாக பிடிச்சி பாடினீங்கன்னா அதுதான் ப்ரொஃபஷனல் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி தெரிய வைக்கிற இடங்கள். நான் ப்ரொஃபஷனலாக அமைச்சூர் தான் காமிச்சு கொடுக்குற இடங்களும் அதுதான். அது சும்மா ஒரு மொபைல்லேயே ரெக்கார்ட் பண்ணிட்டு கேட்டிங்கன்னா ஒரிஜினல் இருக்க மாதிரி இல்லையேன்னு உனக்கே தெரிஞ்சிடும். அப்போ அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். உன்னுடைய இன்ட்ரோ சோலோவோட
இது ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அதாவது ஓரளவுக்கு உன்னுடைய பயத்திலேருந்து வழியில் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. உனக்கு உன்னுடைய விசேஷம் என்னன்னா, ஒரு நல்ல திறமை இருக்குது. ஆனால் ஸ்வரத்துடைய சம்பந்தம் உனக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குது. இரண்டாவது, நீ பாட்டு எடுக்கும் போது நீ மனசில் ஃபஸ்ட்டு நீ கேட்குறது சரியாக கேட்குறதில்ல ஒரிஜினல் பாட்டை. ஏன்னா ஒரிஜினல் பாட்டை நீ பொதுவாக கொஞ்சம் மாற்றி பாடிடுற, அப்புறம் அதே பாடின்னு இருக்க. ஸோ சார் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நீ டேப் பண்ணி கேட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரே அபஸ்வரமாக இருக்கும்போது தனக்கே புரியுது சரியில்லைன்னு. அப்புறம் அனாலிசிஸ், ஒரிஜினல் என்ன அது டியூனு, நாம பாடின டியூன் இது. ஸோ இது நீ செய்து தான் ஆகணும். ஸோ ப்ராக்டிஸ் உனக்கு ரொம்ப தேவை. நீ கொஞ்சம் உட்காந்துட்டு நீ பாட்டு செலக்ட் பண்ணும்போது ஒழுங்காக பண்ணுப்பா. சரி, ஃப்யூச்சருக்கு சொல்கிறேன், நீ கொஞ்சம் கற்றுக்கலாம். அடுத்த முயற்சி அதுதான் சார். கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணி பாடணும். டக்ளஸ், சொல்லுங்கள் மேடம். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முந்தின பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு இன்னும் பெட்டராக பிடிச்சிருந்த மாதிரி இருந்தது. ஓகே. இதில் நிறைய மியூசிக்கலி கொஞ்சம் பிழைகள் அங்கங்கே கொஞ்சம் ஜாஸ்தி இருந்த மாதிரி இருந்தது. பட் இட்ஸ் ரிலேட்டிவ்லி ஈஸியர் சாங் ஆனால் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரில எனக்கு. அந்த மாதிரி சங்கதியெல்லாம் நீங்கள் ரொம்ப அழகாக பாடினீங்க. வெரி சர்ப்ரைஸ், இது இவ்வளோ அழகாக வருதே இவருக்கு, இது ஒன்றுமே வெதர் யூ ரியலைஸ் இட் ஆர் நாட், ரொம்ப அழகாக பாடினீங்க அதெல்லாம். பட் இந்த பிளெயின் நோட்ஸில் அது போகும்போது எது ஏன் அப்படி அப்படிங்கிற ஸோ கவனம் தான் அது. சரி, அது பண்ணினீங்கன்னா நல்லா வந்துடும். வாய்ஸ் நல்லா இருக்குது. கொஞ்சம் இதை இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டு கொஞ்சம் நீங்கள் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தானே நீங்கள், அப்படியே இருக்கிறது அப்படியே மிமிக்கானும் பண்ண பாருங்க. ஈவன் இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே மேடம், கண்டிப்பாக. ஆல் தி பெஸ்ட்.